சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பெண்டலா ஹரிகிருஷ்ணாவுக்கும் குகேஷ்க்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இது வந்து நம்ம சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2023 கடைசி சுற்றில் நடந்த ஒரு ஆட்டம். வித் ஒயிட் பீசஸ். இங்கே பெண்டலா ஹரிகிருஷ்ணா வந்து கேம் வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரிப்ளை வந்து D5 இருக்குது. ஓப்பனிங் வைஸ் நம்ம இது ரொம்ப எதிர்பாராத ஒரு ஓப்பனிங் வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து குயின்ஸ் கேம்பிட் வந்து அக்செப்ட் பண்ணி விளையாடுறாரு. ஸோ குயின்ஸ் கேம்பிட் அண்ட் குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட் ஆர் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன். ஸோ இதை பற்றின ஒரு அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் சூப்பராக. ஸோ அந்த வீடியோவை வந்து நான் வந்து மேலே கார்டில் லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அல்லது நீங்கள் குயின்ஸ் கேம்பிட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு தமிழ்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோ வரும், நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு அதில் வந்து அடிப்படையான விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதில் இருக்கக்கூடிய ட்ராப்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ C4க்கு அப்புறம் D/C4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் F3 நைட்டை டெவலப் பண்ணுறாரு. ஸோ நைட் F6 அதுக்கப்புறம் E3 ஜஸ்ட் இந்த பானை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஸோ இங்கே குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா E6 வந்து விளையாடுறாரு. ஸோ E6க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு C4 அண்ட் தென் A6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேசல்ஸ்க்கு அப்புறம் C5. ஸோ சென்டரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் D/C5 பிஷப் இன்ட்டு C5. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹரிகிருஷ்ணா வந்து குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாரு. கிங் டேக்ஸ் D8. ஸோ இப்போ என்னென்னா குகேஷோட கிங் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த போர்டில் இருக்கும், பட் குயின்லெஸ் மிடில் கேம் அப்படிங்கிறதுனால ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப் E2 வந்து எதுக்காக பிஷப்பை நம்ம வந்து கீழே ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பான் வந்து டெம்போட வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்க பிஷப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு உதவியாக இருந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அவர் வாண்டடாகவே பிஷப்பை வந்து E2வில் ட்ரா பண்ணுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேமை நம்ம கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டத்தில் வந்து அவர் ட்ரா பண்ணாலே போதும், ஃபிடேஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பில் வந்து கேண்டிடேட்ஸில் வந்து ஒரு ஸ்பாட் வந்து பிடிக்க முடியும் குகேஷ். ஸோ இந்த கேம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் வந்து பேசலாம். ஸோ பிஷப் E2க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் E7, நைட் டு D2, பிஷப் டு D7, பிஷப் வந்து டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் D1. ஸோ ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஃபைலில் வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஸோ அடுத்து ரூக் டு C8. ஸோ எனக்கு ஒரு ஓப்பன் ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுட்டி காமிக்கிறாரு. ஸோ பான் டு B3. ஏன்னா இந்த பிஷப்க்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வழி கிடையாது. ஸோ ஃபென் ஷூட் அப் பண்ணுறதுக்கு இங்கே ட்ரை பண்ணுறாரு. ஸோ பிஷப் டு B5 போயிட்டு, ஏன்னா கேம் வந்து ட்ரா பண்ணாலே போதும் அப்படிங்கிறதுனால குகேஷோடைய மூவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நைட் C4 போகிறார். ஏன்னா கேம் ஜஸ்ட் 13 மூவ் தானே இருக்குது, எதுக்கு அதுக்குள்ளே பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்? அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா தான் நீங்கள் என்னுடைய நைட்டை வேணா வெட்டுங்க, நான் வேணா பிஷப் பேர் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நைட்டை வந்து இங்கே C4ல் வைக்கிறாரு. சரி, இப்போதைக்கு எனக்கு வெட்டுற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைட்டை டெவலப் பண்ணுறாரு. நைட்டை டெவலப் பண்ணி நைட்டை சேலஞ்ச் பண்ண போகிறாரு. ஸோ பிஷப் டு B2, அதுக்கப்புறம் நைட் B6. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம நோட் பண்ணும்போது, தொடர்ந்து நிறையா மூவ் பார்த்திங்கன்னா இந்த E2 இருக்கக்கூடிய பிஷப் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் அப்படியே தான் இருக்கும். ஸோ நைட் B6, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் FE5. ஸோ நைட் மூலயமா நைட்டுக்கு திரும்பவும் சப்போர்ட் போடுறாரு, அவர் நைட்டில் ப்ரெஷர் போடுறாரு. ஸோ நைட் இன்ட்டு C4, திரும்ப அந்த நைட்டுக்கு பதில் இன்னொரு நைட் அதே இடத்துக்கு வருது. இன்னமும் அந்த பிஷப் அன்டிஃபெண்டாக தான் இருக்குது, பட் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கவே முடியாது. ஸோ பிஷப் இன்ட்டு C4 ஃபைனலாக விளையாடிடுறாரு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஏன்னா குகேஷ் வந்து இந்த ஓப்பனிங் சாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி இருந்ததில்லை. ஏன்னா வந்து ஓப்பனிங் வந்து குயின்ஸ் கேம்பிட் அக்செப்ட் பண்ணி ஆடி இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிஷப் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு என் கேம் வந்து நம்ம வந்து நோக்கி போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பிஷப் பேர் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் குகேஷ் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விளையாடுறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு C4, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா G6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு E2. திரும்ப அந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயருக்கு வந்துடுது. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிஷப் வந்து இந்த பானை டார்கெட் பண்ணுறதுக்கு F3 கூட போக முடியும். அதுதான் ஒரு விஷயம். பட் ஏன்னா இந்த டயக்னல் நம்ம வந்து பெருசாக பண்ண போகிறது கிடையாது ஒன்றும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, B5 நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி எப்போ வேணால் வரும். ஸோ தேவையில்லாமல் திரும்ப பிஷப் வந்து அடிபடக்கூடாது அப்படின்ட்டு பிஷப்பை வாண்டடாக ரீட்ரீட் பண்ணிக்கிறார். ஸோ நைட் டு D7க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் A C1க்கு அப்புறம் பிஷப் டு D6. இந்த பிஷப் டு D6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரூக் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுறாரு. ஸோ ரூக் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா F4 ஆடிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப்போட டயக்னல் மொத்தமாக வந்து கட் பண்ணுறாரு. ஸோ கட் பண்ணினதுக்கப்புறம் ரூக் ட்ரேட் நடக்குது. ஸோ ரூக் இன்ட்டு C1, அதுக்கப்புறம் A5. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணி இங்கே ஒரு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா A4 கூட விளையாட முடியும் பிளாக்னால. ஸோ பிஷப் டு B5 வந்துட்டு அதை தடுக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவான போஸ்ட்டு நைட் B6. ஸோ திரும்பவும் அந்த பானை புஷ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஸோ G3. சரி, ஓகே, புஷ் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் G3 வந்து கன்சல்டேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் C8.
ஸோ இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ஏன்னா இப்போ நம்ம A4 தானே விளையாட போகிறோம் அப்படின்ற ஒரு இது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக விளையாடலாம். A4 விளையாடணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பொசிஷன் வந்து பிஷப் டு D4 வரும். ஏன்னா இப்போ நைட்டை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மேபி நீங்கள் வந்து டபுள் அட்டாக் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து நைட்டை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பான் ட்ராப் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம விளையாட முடியாது. ஜஸ்ட் மேபி நைட் டு D7 போனாலும் கூட பிஷப் இன்டு A4 வரும். ஸோ அந்த காரணத்தினால மேபி ரூக் A5 தான் நமக்கு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பிஷப்பை பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துடலாம். அல்லது நீங்கள் பிஷப்பை வெட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ரூக்கால் இங்கே வெட்டிட்டு இங்கேயும் கவுண்டர் அட்டாக் பண்ணுறோம் ஆர் பிஷப்பை அட்டாக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பான் இன்னமும் இங்கே இந்த டென்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அடுத்து ஒரு பானையும் நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ இந்த காரணத்தினால இந்த இடத்துல அவர் வந்து A4 புஷ் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். பட் அவர் என்ன பண்ணுறாரு, ரூக் C8 போயிட்டு ரூக் ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி. E4க்கு அப்புறம் F6க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ ரூக்கு மொத்தத்தையும் ட்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 2 மைனர் பீசஸ், அதாவது பிஷப் பேர் வர்சஸ் நைட் ப்ளஸ் பிஷப் அப்படிங்கிற ஒரு எண்டிங்குள்ளே போகிறாங்க. ஸோ பிஷப் டு C5 செக்கு, அதுக்கப்புறம் கிங் F3. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஷப்பால் பிளாக் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா அங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து ஹரிகிருஷ்ணா வந்து திரும்ப ட்ரா பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால கிங்கை வந்து F3 புஷ் பண்ணுறாரு. பட் இந்த கேமில் நம்ம எப்படி ப்ரோக்ரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நீங்கள் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஸோ எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நைட் C8, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பான் டு E5க்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா F5. ஸோ பொசிஷனை கம்ப்ளீட்டாக வந்து லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணினதுக்கப்புறம் ஒரு பிஷப் E3 அவரே. இப்போ இந்த பிஷப்பை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கெல்லாம் மூவ் பண்ண முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். B2, அடுத்து A3 அண்ட் தென் D2 அண்ட் தென் E3. ஸோ இந்த ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து B2 போனீங்கன்னா லாஜிக்கே இல்லை, A3 போக முடியாது. இந்த 2 ஸ்கொயர் தான் இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து பிஷப் வந்து D2ல வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நைட் A7 விளையாட முடியும் டு கிக் த பிஷப். ஸோ நைட் A7, அடுத்து பிஷப் வந்து மேபி C4 போனதுக்கப்புறம் ஆர் மேபி நைட் C6 விளையாடலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பானை கூட புஷ் பண்ணலாம். ஸோ இப்படியும் விளையாடுற மாதிரி இருக்கும். ஆர் B5 B6 பிஷப் B6 இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ரேட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் E3 வந்து விளையாடுறாரு. ஸோ பிஷப் E3க்கு அப்புறம் B6க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு C5 செக் அண்ட் தென் B இன்ட்டு C5. ஸோ பான் ஸ்ட்ரக்சர் உடஞ்சாலுமே ஸோ இது ஏதாவது நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் E3 விளையாடுறாரு. பட் அதுக்கப்புறம் நைட் B6 விளையாடிட்டு கிங்குக்கான என்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கிங் வந்தால் மட்டுமே நம்ம கேம் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மாதிரியான மைனர் பீஸ் என் கேமில் ஆர் காமனாக வந்து பார்த்திங்கன்னா என் கேம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து கிங்கோட ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்ரஸும் மேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. இந்த ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரா பண்ணாலே போதும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸில் ஒரு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ FIDE சர்க்கியூட்டில் இப்போ டாப்பாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு வித் திஸ் ட்ரா. ஸோ இங்கே இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிவிட்டு இங்கே 4.5ஓட இவரோட ஜாயிண்ட் லீடாக வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ குகேஷும் 4.5, அர்ஜுனும் வந்து பார்த்திங்கன்னா 4.5. ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேயர் இன்னும் வந்து ஐ திங்க் இன்னும் ஒரு ஸ்பாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் வைக்கிறாங்க. ஸோ அதன் மூலயமா யாராவது FIDE சர்க்கியூட்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அனிஷ்கிரி, வெஸ்லே, ஸோ இப்படி பல டாப் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்க்கு வந்து போட்டி போடுறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா December 26 தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர்ல்டு ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் ஆர் வேர்ல்டு ரேபிட் சாம்பியன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால வாய்ப்பு ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். ஏன்னா என்ன நடக்கும்னே தெரியாது நமக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சில சுற்றுகளிலே வந்து பார்த்திங்கன்னா வெளியேறி போயிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட் தான் வந்து வருஷம் நடக்கக்கூடிய இந்த வேர்ல்டு ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம அடல்ட்டுக்கு பற்றின ஒரு விஷயம் போட்டிருந்தோம். அதாவது அடல்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அது குரூப் கிளாஸஸ்க்காக நான் ஒரு ஆட் வந்து போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து நேற்றுக்கு நிறைய கால்ஸ் ஆக்சுவலாக எனக்கு வந்திருந்தது. பட் இன்னமும் என்னால் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் வந்து வேலையாக இருந்ததுனால. ஸோ அதில் நீங்களும் இருந்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் உங்களை கால் பேக் பண்ணுறேன் நான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக 2 பேட்ச் வந்து நம்ம போட போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டே பேட்ச்சு.
ஸோ எந்த பேட்ச் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பதிவு தொடங்குறதா இருந்தாக்கா தொடங்கலாம். உங்களுக்கு ஏதாவது அது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் வேணும், ஏன்னா சிம்பிளான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். பட் ரொம்ப டீட்டெயிலான கிளாரிஃபிகேஷன் என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ நாள், இந்த மாதிரியான விஷயங்கள், எவ்வளோ ஃபீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டேரெக்டாக என்னோட நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை ஒரு மெசேஜ் தட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் உங்களுக்கு கால் பேக் பண்ணி எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு அது எதுவாக இருந்தால் நீங்கள் ஆப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு யார் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸில் வந்து தேர்ச்சி பெறுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் செஸ் சேனலில் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.